இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் நாம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே கர்த்தர் இஸ்ரவேலருக்கு செய்த அதிசயங்களைப் போலவே நம்மையும் அதிசயங்களை காண செய்வார் என்ற தலைப்பிலே நாம் சற்று தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாட்களாக ஒவ்வொரு அதிசயமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் செய்த மற்றொரு அதிசயமாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும் போது கர்த்தர் இஸ்ரவேலருக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படியான அதிசயத்தை செய்கிறார். ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் ஒடுக்கிய எகிப்தியர்களிடமிருந்து தயவு பெறுகிறார்கள். கர்த்தர் எகிப்தியரின் மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அதனால் எகிப்தியர்கள் இஸ்ரவேலருக்கு இரக்கம் பாராட்டுகிறார்கள், தயவு பாராட்டுகிறார்கள். மேலும் எகிப்தியர்களுக்கு இஸ்ரவேலரை கண்டு பயப்படும் பயத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அப்படிப்பட்ட பயம் உண்டு பண்ணதின் காரணமாக என்ன நடந்தது என்று பார்த்தோமானால் யாத்திராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 36 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். இப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்போது தயவு பாராட்டுகிறார்கள் எகிப்தியர்கள். மேலும் இஸ்ரவேல் மக்களை பற்றிய பயத்தை எகிப்தியர்களுக்கு கொடுத்ததினால் இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களிடம் என்ன வேண்டும் என்று கேட்டார்களோ அத்தனையும் எகிப்தியர்கள் இஸ்ரவேலருக்கு கொடுத்து அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். பாருங்கள், இந்த ஆண்டிலும் ஒருவேளை நாம் ஏதோ ஒரு இடத்திலிருந்தோ யாரோ ஒரு நபரிடமிருந்தோ இல்லை பல இடங்களிலிருந்தோ நாம் தயவை நாம் நோக்கி பார்த்து இருக்கக்கூடும். கடந்த ஆண்டுகளில் ஒருவேளை நமக்கு தயவு கிடைக்காமல் இருந்தாலும் இந்த ஆண்டிலே நமக்கு தயவு எல்லா விதங்களிலும் கிடைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். நாம் எதிர்பார்த்துக்கும் இடங்களிலிருந்து நமக்கு தயவு கிடைக்க கிருபை செய்து நம்மை மகிழ செய்வார். ஒருவேளை பொருளாதாரத்திலே நாம் பின்தங்கியவர்களாக இருப்போம். நம்மை சார்ந்தவர்களிடம் நாம் அவருடைய தயவுக்காக ஏங்கி நாம் காத்திருக்கும் போது, நம்முடைய தேவைக்காக ஏந்தி காத்திருக்கும் போது, நாம் அவர்களிடம் சென்று கேட்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது அவர்கள் என்ன நினைப்பார்களோ, நம்மை பற்றி தவறாக நினைத்து விடக்கூடாதே, அடிக்கடி நாம் பணம் கேட்பதனால் நாம் பொய் சொல்கிறோம் என்றும், உனக்கு இந்த தேவை உனக்கு தேவைதானா என்று கேட்டு விடக்கூடாது என்று மிகுந்த பயத்தோடு நாம் காணப்படுவோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். எப்படி இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி பார்த்தார்களோ அதுபோல நாம் நம்முடைய தேவைகளை முதலாவது கர்த்தரிடம் சொல்ல வேண்டும். கர்த்தரிடம் சொல்லிவிட்டு நம்மளுடைய காரியங்களை நாம் முயற்சி எடுக்கும்போது நாம் எதிர்பார்த்துக்கிற கண்களிலே நாம் தயவை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். நாம் விரும்பும் காரியங்களை அவர்கள் கொடுத்து உதவும்படி அவர்களுக்கு கர்த்தர் அவரிடம் சொல்வார். இதே போலத்தான் இஸ்ரவேலர்கள் தயவை பெற்றுக்கொண்டார்கள். வேதத்திலே இஸ்ரவேலர் பெற்றுக்கொண்ட தயவு போல இன்னும் ஒரு மனிதர் தயவை பெற்றுக்கொண்டார். அது யார் என்று பார்ப்போம். யோசேப்பு எகிப்திற்கு அடிமையாக அவருடைய சகோதரர்களால் விற்று விடப்படுகிறார். யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவரை வெறுத்து விட்டார்கள். ஆனால் அடிமையாக சென்ற யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவனை பாதுகாத்தார். யோசேப்பு தன்னுடைய வீட்டிலே செல்வ செழிப்போடு சந்தோஷமாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் அடிமைத்தனத்தோடு அவர் செல்லும்போது அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை சூழ்நிலை கிடைத்திருக்காது. நல்ல உணவோ நல்ல இருப்பிடமோ இருந்திருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனானான். யோசேப்பு செய்த எல்லாவற்றிலும் கர்த்தர் கூடவே இருந்து அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார். இதை யோசேப்பினுடைய எஜமான் பார்க்கிறார். எஜமான் அவரை தன்னுடைய வீட்டின் விசாரணைக்காரனாக
மாற்றுகிறார். பாருங்கள், அடிமையாக கொண்டு போகப்பட்ட யோசேப்பு அந்த வீட்டிற்கு விசாரணைக்காரராக மாறுகிறார். மேலும் இச்சை என்ற ஒரு சோதனை நிமித்தமாக அவன் சிறையில் அடைக்கப்படும் போதும் சிறைச்சாலை தலைவன் கண்களிலே தயவு கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார் என்று ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 21 நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் பார்வோனின் சொப்பனத்தை விளக்கும் ஒரு ஞானத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். அப்படி பார்வோனின் சொப்பனத்தை யோசேப்பு விளக்கும்போது பார்வோன் யோசேப்பை இந்த நாட்டின் அதிபதியாக உயர்த்துகிறார். பாருங்கள், அடிமையாக கொண்டு போகப்பட்ட யோசேப்பை கர்த்தர் அந்த நாட்டின் அதிபதியாகவே மாற்றுகிறார். நாம் யோசேப்பின் வாழ்க்கையையும் இஸ்ரவேல் மக்கள் பெற்ற அதிசயங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி அவர்கள் இந்த அதிசயத்தை பெற்றுக்கொண்டார்கள், தயவை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்த்தோமானால், முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டி வர மோசையை அனுப்பும்போதே மோசையிடம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார் என்றால், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21 நாம் வாசிக்கிறோம், இந்த ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை என்று கர்த்தர் மோசையிடம் வாக்கு கொடுக்கிறார். மோசே எகிப்திற்கு வருவதற்கு முன்னாகவே கர்த்தர் வாக்கு கொடுத்து விட்டார், எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்க செய்வேன் என்று. அது மட்டுமல்லாமல் நீங்கள் வெறுமையாக போவதில்லை என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை அப்படியே நிறைவேற்றி தந்தார் இஸ்ரவேல் மக்களுக்கு. எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வேண்டியவைகளெல்லாம் எகிப்தியர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டார்கள். இதே போல தான் யோசேப்பின் வாழ்க்கையிலும் யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்கிறார். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை வணங்கும்படியாக சொப்பனம் காண்கிறார். இதனால் எரிச்சலுக்கு ஆளான அவருடைய சகோதரர்கள் அவனை அடிமையாக எகிப்திற்கு அனுப்பிவிடுகிறார்கள். அடிமையாக எகிப்திற்கு சென்று விட்டால் அவன் நம்மோடு இருக்க முடியாது, நம்மோடு வாழ்ந்தால் தானே அவன் உயர்த்தப்படுவான். அவன் அடிமையாக இருக்கும்போது எப்படி உயர்த்தப்பட முடியாது, நாம் அவனை வணங்குவது என்பது இனிமேல் சாத்தியமில்லை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவனுடைய சகோதரர்கள் யாவரும் அவனை வணங்கும்படியாக செய்தார். எப்பொழுது தேசத்திலே பஞ்சம் வரும்போது அவனுடைய சகோதரர்கள் எகிப்திற்கு சென்று தானியம் வாங்கும்போது யோசேப்பு அதில் அதிபதியாக இருக்கிறார். யோசேப்பின் காலில் விழுந்து அவர்கள் வணங்கும்படியாக கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். கர்த்தர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றினார். இந்த ஆண்டிலும் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்திலிருந்து புறப்படும் போது அதிசயங்களை கண்டார்களோ அதுபோல நம்மையும் அதிசயங்களை காண பண்ணுவார் என்று. அதே போலவே இந்த நாளிலும் இன்றைக்கும் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அதிசயம் என்னவென்றால், இந்த ஆண்டிலே இனி வரும் நாட்களே நாம் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நமக்கு தயவு கிடைக்க செய்வார். நாம் எதிர்பார்க்கும் நபர்களிடமிருந்தும் எந்த இடத்திலிருந்தும் நமக்கு தயவு கிடைக்க கிருபை செய்வார். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை தீவிரமாக நிறைவேற்றி தருவார். நம்மையும் அதிசயங்கள் காண பண்ணி நம்மை உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் தயவு கிடைக்க செய்வீர் என்ற தலைப்பிலே இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த அதிசயங்கள் போல எங்களுக்கும் நீர் தயவு கிடைக்க செய்வீர் என்று நாங்கள் தியானித்தோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிவரும் காலங்களிலும் இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியங்களிலே தயவு கிடைக்கும்படியாக நீர் கிருபை செய்து எங்களை மகிழ செய்ய வேண்டுமாய் உம்மிடத்திலே கேட்கிறோம். நாங்கள் ஜெபத்திலே தரித்திருந்து உம்மண்டையிலே இருக்கும்போது நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீர் நிறைவேற்றி தர சித்தமாயிருக்கிறீர். நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்து எங்களை மகிழ செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.